பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நம் தென்காசி மாவட்டம் விகேபுதூர் தாலுகா ஆனைகுளம். சரி, அகிலமெல்லாம் பேருமுகளும் பெற்று வரக்கூடிய சரி வில்லிசை கவிகள் எல்லாம் அர்த்தம் போட்டு அர்த்தம் சொல்லும். சரி, ஏஎம் முத்துலட்சுமி வில்லிசை குழு மற்றும் கார்த்திகா மகேஷ். சரி, நான் எங்க தம்பி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். அதாவது வில்லு பாட்டுனா அந்த காலத்துல மைக்கெல்லாம் கிடையாது. இப்படி பிள்ளையெல்லாம் கூட்டத்துல பார்க்க முடியாது. 4 தாத்தா 2 பாட்டி அவங்க தான் இருப்பாங்களாம். சரி, இப்ப அப்படி இல்ல, கிடையாது. நீங்க வில்லு பாட்டுன்னு சொன்னா போதும். ஆமா, அதாவது டிவி சேனல் இருக்கு பத்தியா, கண்டிப்பா இந்த தம்பி மக்கள் செல்வம் வந்திருக்கான். ஆமா, அப்படி சொல்லியாச்சுன்னா போதும். சரி, அப்படி தட்ட வில்லு பாட்டு வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே கம்ப்யூட்டர் உலகமாயிட்டு. ஆமா, என்ன இந்த கொடை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சரி, மக்கள் செல்வன் யூடியூப் சேனல்.
குண்டாம் நல்ல மணமுண்டாம் மலராய் நோக்குண்ட மேனி நொடங்காது பூக்கொண்டதோ பாதிரி மீனி தும்பிக்கையான்பாது தப்பாள் சார்வார் தமக்கே சரஸ்வதியே தவாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் வாடே நாவில் வந்தது இவ்வாய்களை மகளே ஈசனோனை பொறிகை மாலை குருமாகி ஈராறு கரமரில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறிய சூரனை வென்றி பண்பானை மரேர் குதுயரம் தீர்த்து பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயார் அருமுகனே ஆற்றாளை எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் பூற்றாளே மாதுளம்பு நிறச்சாளே ஏழடங்கு அங்கு சமங்கரும் கோவில்லோ கன்னியாக குருவிருக்கு நம்பிகை பத்ரகாளி அம்மாளை வணங்கோர் ஒரு நாளும் தீங்கில்லை குமர குருஹரணை வெற்றி வேளா கொண்டைகள் வருணன் வாழ்மேறு குலங்களையும் அறுத்த பாலா ஆறுபடை
வென்றே வர செய்துணை அணியிருப்பானித்தம் வாழ்வதற்கு மருளை காதேடுவான் எங்களையா நாராயுணா எங்களையா நாராயுணா காத்திடுவீர் உம்மருளா எங்களையா நாராயுணா எங்களையா நாராயுணா நீ காத்திடுவார் உமரருளா மல்லிகை பூமலர் சோரியோ மாநிலத்தில் கேதி பெற்ற புறநகரில் வாழும் சொல்லிக்கு ஜொலர்த்த சொல்லோ சோரிகிளி வாகிறது அகிலமெல்லாம் கேதி பெற்ற அகிலமெல்லாம் கேதி பெற்ற அவை அறிகிறேன் உழவர் பாதம் அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற அறிகிறேன் உழவர் பாதம் செந்தாள உச்சோரியோ வந்தை பூமலர் சோரியோ சீமையெங்கும் கேரி பெற்ற பிள்ளையார் குல நகரில் வாழும் நாடார் குல வம்சே தூரித்த உத்தமரே திருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் வீதிகள்லாம் கேரி பெற்ற வளர்த்து கவிகள் பாடும் அகிலமெல்லாம் கேரி பெற்ற அகிலமெல்லாம் கேரி பெற்ற ஐயா சாமி நாடார் உள்ளவர் பாதம் எந்த அகிலமெல்லாம் கேரி பெற்ற ஐயா சாமி புலவர் பாதம் பாடறிவேன் வடிப்பறிவேன் பாட்டின் வகை நான் அறிவேன் ஏடறிவேன் எழுத்தறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டின் வகை நான் அறிவேன் நான் ஏடறிவேன் எழுத்தறிவேன் எழுத்தறிவேன் இந்த ஏட்டின் வகை நான் அறிவேன் பாடறியா நாளையிலே வைத்தார் தாயிரகப்பே ஏடறிய நாளையிடு நாளையிடு எழுத வைத்தார் என் குருவான் ஏடறிய நாளையிலே நாளையிலே எழுத வைத்தார் என் குரு படித்து தந்த வாத்தியாரே காலம் மரபரில்லை எழுதி தந்த அண்ணாவியே என்றென்றைக்கும் மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரே சொற்பனத்தில் மறப்பதில்லை கண்டூரி நாள் மறந்திட்டாலோ கண்டூரி நாள் மறந்திட்டாலோ கனவிலையும் மறப்பதில்லை ஒருவர் குருவை என்பார் வருவி என் குருவி
கற்றவர்க்கு ஆள் பிடிக்கும் சேவையினார் அரை வித்தை கற்றவர்க்கு பங்கட்டி சுமந்திடுவே காவித்தை கற்றவர்க்கு உன்னலோடும் சேவையினார் வித்தை கற்றவர்க்கு வெள்ளை தலைமகள் நான் வித்தை கற்றவர்க்கு முத்த பிள்ளை கைகால் நோக ஆமாம்மா என்னை வந்து வாரம் சுமந்து பெற்ற சரி என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமம்மா மாதா பீதா உலகம் அருள் செய்வாய் குருவே வாழ்க நாடு நாடு என்றால் எந்த நாடையா இளவளம் குடிவளம் சரி அனைத்தும் பெருங்குடி மக்கள் பெருக்கக்கூடிய நாடு எந்த நாடம்மா மறக்க முடியுமா ஊர முடியாது முடியாது இது எந்த ஊரு நீங்க எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க எந்த ஊர் இது அதாவது சரி அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சரி அதாவது விண் உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய சரியம்மா வேலாயுதபுரம் சரி சபாஷ் எங்க இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா தெரியாது இன்னைக்கு தான் முத வந்திருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம் சரி சாயல்குடி அருகே சாயல்குடி அருகே வேலாயுதபுரம் இந்த வேலாயுதபுரம் அதாவது சப்தக்கன்னி பெற்றெடுத்த சரியம்மா சான்றோர் குலம் நம் சான்றோர் குலம் சத்திரியர் குலம் நாட்டை ஆள பிறந்த குலம் என்ன குலம் அம்மா நம் நாடார் குலம் சபாஷ் வாடை அடிக்க சரி ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லக்கூடிய சரியம்மா இந்த வேலாயுதபுரம் நன்னகரிலே நம் வேலாயுதபுரம் நன்னகரிலே வாழைக்கு 2 குலை வரை கண்ட வள்ளல் சரியம்மா இரட்டை செங்கு விருது பெற்றோர் அதாவது என்னம்மா சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலம் நம் சான்றோர் குல மக்கள் நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட ஆமா என் அம்பிகை பத்ரகாளி அம்பாளுடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே அடுத்து உச்சினி மாகாளி அம்மன் என் தாயாகிய உச்சினி மாகாளி மற்றும் பரிவார தெய்வங்கள் சரி பரிவார தெய்வங்களும் அதாவது இந்த ஆலயத்துல எத்தனையோ கலைஞர்கள் வில்லுப்பாட்டு பாடி இருக்கலாம் சரி நமக்கு முன்னால உள்ள வில்லுக்காரங்கள்லாம் கண்டிப்பா அதாவது எங்க தாத்தா காலத்துல உங்க தாத்தா காலத்துல ஆமா சரி தாத்தா தங்கச்சாமி நடாருன்னா உலகத்துக்கே தெரியும் கீழப்பாவூர்ல யாரு அதாவது அவர்தான் தங்கச்சாமி நடார் சரி சரி தங்கச்சாமி நாடார் அவர்கள் சாயந்தரம் 6 மணிக்கு வில்லு படிச்சாங்கன்னா சரி மறுநாள் காலையில தான் வில்லுப்பாட்டை அவுப்பாங்களாம் சரியம்மா பாட்டையும் படிச்சு முடிப்பாங்களாம் கண்டிப்பா இப்ப அப்படி யாராச்சும் படிப்பாங்களா இப்ப கிடையாது இவ்வளவு நேரம் பிள்ளைகள் இருக்க வைக்கதே பெரிய ரிஸ்க் எடுத்து நான்லாம் நினைச்சேன் இன்னைக்கு கூட்டமே வராது அதான் நாளைக்கு தான் சாம கொடை அப்படின்னு நினைக்க கூடாது உங்க ஊரை நான் மறக்கவே மாட்டேன் ஆமா எந்த கோயில்லையுமே சாஸ்தா குடியெழுப்பு அண்ணி இவ்வளவு கூட்டம் வந்ததே கிடையாது எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிறைவா இருக்கு ஆமா அதனால உங்க ஊரை நாங்க மறக்க மாட்டோம் என்ன எனக்கு பின்னாடி திரும்ப முடியல அவ்வளவுதான் எல்லாரும் அங்கேயும் பார்க்க முடியல அப்பப்போ டாட்டா மக்களே நல்லா இருக்கீங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி திரும்பணும் லீவுன்னு உடனே பிள்ளைகளுக்கு அப்படி அள்ளி விட்டுருக்கு சந்தோஷம் ஆமா ஏன்னா லீவ் ஒரு வாரம்ல கொஞ்சம் எங்க அக்காமாரு அண்ணிமாரு முன்ன வரலாம் பெரியம்மா சித்தி எல்லாரும் கொஞ்சம் முன்ன வந்தா இப்படி பாத்துப்பேன் புள்ள நெளிச்சு இப்படியே திரும்பணும் இப்படி சுளுக்கிக்கிடும் அப்புறம் நாளைக்கு நீங்க யார வச்சு கொடாடிப்பீன்னு தெரியல எனக்கு தானே ஆமா நானும் உங்க முகத்தை பாக்கணுமா இல்லையா இப்படி திரும்பிறையா அதானே அதாவது சரி இந்த மேடைக்கு சரியம்மா இன்னைக்கு நாம புதுசு பக்கத்துல பொன்னகரம் சரி அதாவது கன்னிராஜபுரம் யார் படிக்கிறா இந்த ஏரியாலாம் வந்திருக்கோம் இந்த அம்மாளுடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு தான் புதுசு இன்னைக்கு தான் வந்திருக்கோம் முதல் முறை இருந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்க வேண்டும் வீட்டுல 4 மணி 3:30 கிளம்பணும் சரி இவ்வளவு நேரம் வந்திருக்கோம் 3:30 வண்டி எடுத்தோம் எங்க காரை அதானே எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் பாருங்க
எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? அதாவது தென்காசி மாவட்டம். பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நம் தென்காசி மாவட்டம் விகே புதூர் தாலுகா. விகே புதூர் தாலுகா ஆனைகுளம். சரி. அகிலமெல்லாம் பேருமுகளும் பெற்று வரக்கூடிய சரி வில்லிசை கவிகள் எல்லாம் அர்த்தம் போட்டு அர்த்தம் சொல்லும். சரி. ஏஎம் முத்துலட்சுமி வில்லிசை குழு மற்றும் கார்த்திகா மகேஷ். சரி. நான் எங்க தம்பி மக்கள் செல்வம். மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். அதாவது வில்லு பாட்டுனா அந்த காலத்துல மைக் எல்லாம் கிடையாது. இப்படி பிள்ளையெல்லாம் கூட்டத்துல பார்க்க முடியாது. 4 தாத்தா 2 பாட்டி அவங்க தான் இருப்பாங்களாம். சரி. இப்ப அப்படி இல்ல, கிடையாது. நீங்க வில்லு பாட்டுன்னு சொன்னா போதும். ஆமா. அதாவது டிவி சேனல் இருக்கு பத்தியா? கண்டிப்பா. இந்த தம்பி மக்கள் செல்வம் வந்திருக்கான். ஆமா. அப்படி சொல்லியாச்சுன்னா போதும். சரி. அப்படி தட்ட வில்லு பாட்டு வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே கம்ப்யூட்டர் உலகமாயிட்டு. ஆமா. என்ன இந்த கொடை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சரி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க எல்லாரும் அந்த இதுல இருப்பீங்க வீடியோல. அடுத்த கொடை கூப்பிடதையும் பாத்துக்கலாம். ஆமா. அப்படிதானே? நாளைக்கு அங்க 2 லைட்டு கட்ட சொல்லிருங்க. எங்க அக்கா முகம்லாம் தெரிய மாட்டேங்குது. அந்த வேப்ப மரத்துல 2 லைட்டு கொஞ்சம் குளிர்ந்தாலும் இருக்கட்டும் நினைக்காங்க. சரிதான். லைட்டு கட்டினா வெக்கடிக்கு நினைக்காங்க. எனக்கு திரும்பவே முடியல, கொஞ்சம் இங்க வந்துருங்க. அதானே? ஆமா. இப்படி ஆகையினால சரி அம்மா பாடக்கூடிய கதை நம் கதையிலே இன்னைக்கு சாஸ்தாவுடைய பிறப்பு. எங்க தாத்தாவா? தாத்தா இல்ல, சாஸ்தா. ஆமா, சாஸ்தா பிறந்தாச்சுன்னா சகல தெய்வமும் உள் வருவாங்க. கண்டிப்பா. எல்லா பரிவார தெய்வங்களும் வந்துடணும். கண்டிப்பா. வில்லு பாட்டு படிச்சாலும் போதாது. சாமியாட்டம் இருக்கணும், கும்மி பாட்டு படிக்கணும். கண்டிப்பா. நாளைக்கு கும்மி அடிக்க கட்டாயம் வந்துருவாங்களா? இன்னைக்கு அடிச்சிரவா? நாளைக்கு அடிச்சவா? சரி. இதெல்லாம் பிள்ளை லேட்டா வந்தாலும் எவ்வளவு லேட்டஸ்டா வந்திருக்க பாரு. அதான். அதனால சரி அம்மா பாடக்கூடிய கதைகளில் அந்த கதைகளில் கதை குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றங்கள் மேல இசை குற்றங்கள் எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் ஆமம்மா தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் சரி எப்படி அடிச்சு ஆதரிப்பீர்களோ, எப்படி அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு அன்போடு ஆதரிப்பீர்களோ அத மாதிரி உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா எங்க கட்டக்கார அண்ணாச்சி இருக்காங்க. பின்னாடி எங்க உடுக்குக்கார அண்ணாச்சி இருக்காங்க. தூக்கி போட்டு அடிக்கலாம். ஆகையினால சரி எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும். வந்தாலோரு சமயோர்கள்லாம் 6 பேரும் சரணமையா. சரி அம்மா இந்த வேலாயுதபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி ஸ்ரீ பத்ரகாளி அம்மாளுடைய ஆலயத்துல இந்த ஆலயத்திலே 1000 பேருக்கு கூடத்தான் இருப்பாங்க. சரி அம்மா காலையில எண்ணிருவோம். இந்த மகாசபையிலே சரி நாமளுடைய வில்லிசை குழுவினர்களை பாராட்டி நமக்கு என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்திருக்கிறார்கள்? பூ என்றால் ஒரு வார்த்தை. சரி. மாலை என்றால் 2 வார்த்தை. சரி அம்மா என்னென்ன விதமெல்லாம் இருக்கு பாரு. ஆமா. பிச்சி, முல்லை, இருவாச்சி, கதம்பம். ஆமா. வாடாமல்லி. சரி. கேந்தி. சரி. ரோஜா. சரி இப்படியே சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். மாலையை மலர் மாலையை சரி மாணிக்க மாலையாகவும், ஆமா பூ மாலையை பொன் மாலையாகவும் நம்ம 6 பேருக்கும் கொடுத்து சரி இந்த ஊர் மக்களோடு ஆமா அதாவது கோயில் சார்பாக
சரி அம்மா நமக்கு கொடுத்தாங்க, கொடுத்திருக்கார்கள். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி எப்படி அம்மா வாழ்ந்து வர வேண்டும்? வாழை வெடி வாழையாக வாழையாக எல்லாம் பெருக வேண்டும், எல்லாம் பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும், பட்டியெல்லாம் பெருக வேண்டும், பட்டியெல்லாம் பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும். ஆள் போல் தான் தழைத்த அருகது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போல் வண்ணை வைத்து முஷியாமல் வாழ வேண்டும். வாழையடி வாழையாகவே வாழ்க வளர்க என்று சரி அம்மா வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். என் அம்பிகை பத்ரகாளி அம்பாளை பிரார்த்திக்கிறோம். சரி அப்படி இருக்கும் போது ஆமம்மா அந்த ஆரிவள்ளி கைலாசத்தில் ஆரியரில் அங்கொரு வீருந்தார் ஆண்டவன பார்வதியா ஆரி தேவர்களா 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 ஆரி மூவர்களா மூவர்களா தேவாரி தேவர்களா 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 ஆரி மூவர்களா மூவர்களா அண்டர்கள் தொண்டர்கள் சிவரடியார்கள் சரி அம்மா ஆண்டவன் அழைத்திருக்கும் போது ஆமா கைலாச பர்வதத்தில் அந்த பர்வதத்திலே அதாவது சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாதம்மா. அம்மை அப்பன் என்றால் உலகம், உலகம் உலகம் என்றால் அம்மை எப்பன் தானம்மா. அவங்க ரெண்டு பேரும் வச்சுதான் இன்னைக்கு இந்த ஊரு. சரி இந்த வேலாயுதபுரம் மக்களை நம்பி இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்ன எதனால எதனால? ஆத்தாளுடைய ஆலயத்துல இந்த ஆலயத்திலே இவ்வளவு நேரம் நல்லா நேத்து திருப்தியா தூங்கி இருப்பேன். நேத்து எங்க ஒரே செல்லு பார்வலதான். அதுக்கு முந்த நாள் பாட்டுக்கு போயிருப்பேன். பாட்டுக்கு போயாச்சு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தூக்கம் விடல. சரி ஏன்னா ஆமா டெய்லி பாட்டு இருக்கு பத்தியா? கண்டிப்பா. ஏன்னா இப்பதான் சீசன் டைம். வேற அடுத்து காத்தியமார்கள்ல 1 2. ஆமா ஆகையினாலை ஆமம்மா ஆண்டவன் படைத்திருக்கும் போது சரி எந்தெந்த உலகத்தை படைத்தார்? எந்த உலகம் அம்மா? அதளம் சரி சுதளம் சரி அம்மா பாதாளம். பாதாளம் அவனை கிட 86 தேசங்களையும் படைத்தார். சரி அதாவது உலகத்திலே ஆண்டவன் படைத்திருக்கும் போது ஆமா சிவபெருமான் பாதி கொடுத்தாராம். என்னது? அதாவது அவருடைய உடம்பை அதாவது ஆண்களுக்கு பாதி, சரி பெண்களுக்கு பாதி என்று பிரித்து கொண்டார். ஆண்டவன் அன்னைக்கு கொடுக்க போய்தா சரி இன்னைக்கு 2 பிறவி. ஒன்னு ஆம்பளை பிள்ளை, ஒன்னு நம்மள மாதிரி பெண்களை பெருத்த கிளை. சும்மா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. வேலைக்கு போனாலும் சரிதான். சரி பாய போட்டாங்க, ஆமா தூக்கம் வரல. எதனால எல்லாம் வில்லுப்பாட்டு பார்க்கணும்ல. ஆமா எல்லாரும் முகரையும் பார்த்தாச்சு. தென்காசில இருந்து வில்லு சொல்லிருக்காங்களாம். ஆமா எங்க வில்லு சொல்லிருக்கீங்க? தென்காசில இருந்து வராங்களாம். சரி போய் பார்த்துட்டு வருவோம். சரி அப்படின்னு எங்க அக்கா அப்படியே எங்க மைனி பத்தில எனக்கு திரும்ப முடியல உங்களை. எங்க பெரியம்மா ஆமா எங்க மாமியார் இந்த பக்கத்துல இருப்பாங்க. அத்தைன்னு சொல்லிக்கிடுவோம். அத்தை எல்லாரும் இருப்பாங்க. எங்க சின்ன பெரியம்மா, சின்ன சித்தி, பெரியம்மா, அத்தை, அண்ணி 2-3 வருஷத்துல கெட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். அவளுக்கு வரையா வில்லுப்பாட்டு பிடிக்கவா? வா திரும்ப திரும்பி இப்படி பார்க்க முடியல. சரி பேசாம நாளையில இருந்து அங்கனிக்கு உட்கார்ந்துக்கிறது என்ன உங்களை பார்த்து. அதனால ஆமா ஆண்டவன் படைத்திருக்கும் போது ஆமாம்மா அதாவது ஒரு நாளைக்கு 1000 இறப்பு. சரி 1001 தான் பிறப்பு. 1001 தான் பிறப்பு ஆண்டவன் படைத்திருக்கும் போது ஆமம்மா பூவன பாதாள லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் தேவலோகத்தில் வாழுகின்ற தேவர்களும் உலகத்துல சரி பிறப்புன்னு ஒரு நாள் வந்தால் இறப்புன்னு ஒரு நாள் வரத்தான் செய்யும். ஆனாலும் எறும்பு கடிக்க சம்மதிக்க மாட்டேங்கான். நான் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் சாகாம இருக்கிறதுக்கு. என்ன மிஷினு? இப்பதான் மாசம் 50,000 கட்டிட்டு இருக்கேன். எல்ஐசியா? ஆமா சரி சாகாம இருக்கிறதுக்கு. அது அந்த நாட்டுக்கு ஒருத்தர் வர கொண்டு வரலையே. நான் வாங்கி வச்சிருக்கேன். காலம் இப்ப மாறிட்டு கலிகாலம். சரி ஆமா அப்ப எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேர்த்து வாங்க. டக்குன்னு ஒரு மாதிரி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அந்த சுவிட்சை போட்டு மிஷின் உள்ள போய் உட்காந்துக்கிடுவேன். ஆமா ஆமா வேகலையா?
சரி, அதனால அங்க வாக்க பாரு. அப்படிதான் இருக்கணும். சரி, அப்ப ஆண்டவன் பார்த்து என்னம்மா, அதாவது நல்ல வார்த்தை பிள்ளை, நல்ல வார்த்தை, அப்பதான் வாழ்த்தணும். சரி சரி, ஆண்டவன் படைத்திருக்க கூடிய நேரத்துல ஆமா தேவர்களும் அசுரர்களும் நீங்க இப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை. சரி, திருப்பார்கடல போய் தேவாமிர்தம் கடைய வேண்டும். தேவ அமிர்தம் கடைய வேண்டும். தேவாமிர்தம்னா சும்மாவா? கிடையாது கிடையாது. மகேந்திரகிரி மலையை மத்தாக்கி திருப்பார்கடலை தாலியாக்கி. தாலி இருங்க, உனக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 வருஷம் கழிச்சுக்க. சரி, 5 வருஷம் வில்லுப்பாட்டுக்கு போட மாட்டான். அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டிய. ஆமா, சரிதான். அப்படி வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனை இல்ல. அக்ரிமெண்ட் நம்ம போட்ற வேண்டியதான். கையெழுத்து மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது, போட்டு விட்டுறணும். ஆமா, நம்ம எல்லாத்துக்குமே 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டா தான் சரியா வரும்னு நினைக்கிறேன். அப்பதான் இறங்கி மேடையை விட்டு ஓட முடியாது. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாதான் முடியும் போல. புரிஞ்சுக்கிட்டா? சரி, அதனால ஆமா அப்பந்தான் பார்த்து. சரி, அதாவது திருப்பார்கடல், கடல், அந்த கடலை ஒரு தாலியாக்கி இருக்காங்க. தாலி என்றால் என்னம்மா? தாலி என்றால் மாங்கல்யம். சரி, அது இன்னொரு 3 வருஷம் பொறு. சரி, அது வேற, இது வேற. இது தாலின்னா ஒரு பாத்திரம். அப்படிதானே? கண்டிப்பா. வாங்கினவங்க எல்லாம் நாங்களே கசந்துகிட்டு இருக்கோம். என்ன? சரிதான். இந்த பக்கத்துல உட்காந்துருக்காருல. ஆமா, என்ன நகையானாலும் கூட அட வச்சு விடுவாரு. அதான் என் கம்மலை கேட்டிருக்காரு. ஆமா, சரிதான். ஆகையினால ஆமா, அப்ப மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாக்கினார். சரி, மத்தாக்கினார். வாசுகி என்ற பாம்பை கயிறாக வித்தரித்து. ஆமம்மா, தேவர்கள் ஒரு புறம், சரி, அசுரர்கள் இன்னொரு புறம் இழுத்து கடைஞ்சாங்களா? என்ன தயிரா கடைஞ்சாங்க? தேவாமிர்தம்னா சரி, வேர்வை சிந்த வேலை பார்க்கணும். வேர்வை சிந்த வேலை பார்க்கணும். அந்த வேர்வை காயும்னா பணத்தை தந்துடணும். பின்னாடி பாருங்க, வேர்வை சிந்த பாத்தியன்னா எங்க அண்ணன் 3 பேரும் அப்படி சிந்தி வேலை பார்க்காங்க. யோசிக்கா. சரிதான். அப்ப முதலாவது கிடைனா அமிர்தத்திலை. ஆமம்மா, எல்லாத்துக்கும் மூத்தவா யாரு? எங்க கட்டக்கார அண்ணாச்சோட அக்கா. அவ அக்கா மூத்தவா பிறந்துட்டா. சரி, ஆமா ஆமா, நித்ரா தேவி. நித்ரா தேவி. பசி ருசி அறியாது, நித்திரை சுகமறியாதம்மா. சாப்பிட்டாலும் அந்த டயத்துக்கு வந்துருவா, சாப்பிடலான்னு வந்துருவாங்க. அதாவது உறக்கமுள்ளாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும். கண்டிப்பா. 24 மணி நேரம் தூங்க முடியுமா? முடியாது. என் வீட்டை உறங்கி கெடுக்க வந்துட்டாளே. ஆமா, காலையில 11 மணிக்கு எந்திப்பேன். அவன் அப்ப ஒரு பெட்டு கட்டில் வாங்கியிருக்கான். ஆமா, அந்த நேரத்துல இருந்து உறங்கத்தான் செய்தான். ஆமா, அப்படித்தான் பக்கத்துல கூட்டிக்கிட்டு வந்தானோ. அந்த காலத்துல ஐயா பெட்டுக்கட்டில வாங்கி கொடுத்திருக்காரு. மாவா காட்டுல விட்டு இறங்க மாட்டான்ட்டு. மாமியா கிட்ட வசவு வாங்கக்கூடாது. சரி, ஏன்னா விடிய விடிய வில்லு படிப்பா. நான்லாம் 5 மணிக்கே எந்திரிச்சு முத்தம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டு எங்க அத்தைக்கு டீ போட்டு எழுப்பி, அத்தை டீ இந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு பக்கத்தானே போறோம். எனக்கு வரப்போற மாமியார், மாமனார், நாத்தனார் 4 நாரும் கொடுத்து வச்சவங்க. என்ன? அப்படித்தான். சரி, கிடைக்கும் நம்பு. சரி, ஒரு மாப்பிள்ளை பாத்திர வேண்டியதுதான். என்னது ஐஸ் போது? அதான். சரிதான். மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் எதுக்கு இப்பவுமே தேடுத? கொழுந்தனார் வீட்டுலதான் நான் வாக்கப்படுவேன். கொழுந்தனார் எனக்கு வேணும். சரி. என் வீட்டுக்கார் மேல எனக்கு பாசம் இருக்கோ இல்லையோ, ஆனா என் கொழுந்தனார் மேல 100க்கு 100 பாசம் வைப்பேன். என்ன? என் வீட்டுக்கார் மேல 50க்கு ஒரு 50 போதும். ஆமா, ஐஸ் வைக்க பாத்துக்கோ. என் மாமனாருக்கு 200, மாமியாருக்கு 500. ஏன்னு கேளுங்க. என்னத்தை கொடுப்ப? கஷ்டப்பட்டு அந்த பையனை பெத்து வளர்த்து சரி எனக்காக கொடுத்துருக்காங்க. அதனால பாத்துக்க. ஆமா, நம்மளும் அப்படி கிடையாது. ஆனா அந்த பையன் மேல மட்டும் பாசம் குறையும். சரி, மிச்சம் எல்லாரும் மேலயும் நிறைய இருக்கும். சரி, வச்சுக்கிடு. சரி, 3 நாளைக்கு 4ஆம் பக்கம் அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிடும். 4ஆம் பக்கம் சுவரு இங்குடி, இப்படி எங்க அத்தை அங்குடி, நான் அங்குடி, அப்படி நினைச்சேன். ஆனா அது சரி வராது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. புரிஞ்சுக்கிட்ட. கூட்டு குடும்பமா வாழணும். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஏன்னா வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா பிறந்தாச்சு. சரி, ஐஸ் எப்ப புடுங்கி திங்க போறேன். வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா பிறந்தாச்சு. சரி, போற இடத்துலயாவது கொஞ்சம் கூட்டு குடும்பமா இருப்புமே அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஏரியாவுக்கு வந்துரு. சரி, எவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு. அதான் நான் 7 மணிக்கு பஸ் ஏறினா மதியம் 3 மணிக்கு தான் வருவேன் போலுக்கு. அதுக்கு என்ன கார் இருக்குல்ல? அதானே, வந்துடலாம். சரிதான். ஆனாலும் ஆமா, இந்த உறக்கமில்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும்.
ஆனால் ஆண்டவன் பார்த்தார், சரி இந்த அம்மாள உலகத்துல விட்டா உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி, ஆமா உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால் முதுகிலை தூக்கி வைத்தார். சரி அம்மா. இரண்டாவது அமிர்தத்துல யாரையா பிறந்தாள்? யார் அம்மா வந்து பிறந்தார்? அவதாள் லட்சுமி. சரி. பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட மாலே ரகுராமா பால்கடலில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஓடைய பள்ளி கொண்ட பச்சை மாலே ரகுராமா ரகுராமா பச்சை மாலே ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட அச்சோரேணே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அச்சோரேணே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட சொல்லு தங்கோ வள்ளி கொண்ட ஓடு தங்கோ அர்ஜுனர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அர்ஜுனர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா பிள்ளைக்கு வெயிட் தூக்கம் இல்ல. ஆமா அப்பந்தான் பார்த்து சரி அதான் மூன்றாவது கிடைந்த அமிர்தத்துல சரி அதாவது கலைமகள் பிறந்தாள். சரி கலைமகள் பிறந்தாள். கலைக்கு அதிபதி கலைமகள். ஆமா. மலைக்கு அதிபதி மலைமகள். மலைமகள். ஆமா ஆமாம்மா. நாலாவது அமிர்தத்துல நஞ்சு வந்து பிறந்தது. ஆமாம்மா. பார்த்தார் ஈஸ்வரன். ஆமா. இந்த விஷத்தை பூமியில விட்டால் ஆமா இந்த 7-14 லோகமும் பிழைக்காது. ஆமா பிழைக்காது பிழைக்காது. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. அவரே எடுத்து குடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவன் விஷம் குடிச்சாரு. உயிரோட இருக்காரா மகேஷ்? ஆமா இருக்காருல்ல. கொஞ்சம் திரும்புங்க. எப்படி இருப்பாரு? கிட்ட வாங்க. நீ தொண்டைக்குழிய பிடிப்ப. அப்புறம் சிவபெருமான வந்து தொண்டைக்குழிய பார்வதி பிடிச்சிட்டா. ஏன் பிடிச்சா தெரியுமா? ஏன் எதற்கு? அதாவது அந்த மனுஷன் இருந்தா தான் ஒரு பூ போட்டு வைக்க முடியும், ஒரு பட்டு சேலை கட்ட முடியும், கை நிறைய வளையல் போட முடியும். பட்டு சேலை கச்சகச்சான்னு வருது. சரி நைஸ் சேலை தான் நல்லா இருக்கு. அதனால இப்படி இறங்கியாச்சு. ஆமா ஆமா. அதனால தொண்டைக்குழிய போய் ஒரு புடி பிடிச்சிட்டா சங்காங்குழிய. கிட்ட வாங்க, நான் பிடிச்சு காட்டுறேன். வேண்டாம் வேண்டாம். சரி அதனால ஆமா அந்த விஷம் அவருக்கு மேலும் போகல, மேலும் செல்லாமல் கீழும் போகல. சரி நஞ்சு கண்டமாக உறைந்தது. ஆமா அதுதான் ஆண்களுக்கு நஞ்சு கண்டம்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்காது, ஆண்களுக்கு மட்டும் இருக்கும். முருகேஸ்வரனுக்குலாம் இருக்கான்னு பாரு. இருக்கு இருக்கா? ஆமா எல்லாரும் அப்ப பெண்கள் தான் உங்களை காப்பாத்தி வச்சிருக்காங்க. சரி அன்னைக்கு காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் வருஷம் தாலி கெட்டும் போது அவ்வளவுதான். நல்ல நேரம் முடிய போதுப்பா தாலிய கெட்டு. அதுதான் ஐயர் அப்படி காப்பாத்தி வச்சிருக்கோம். ஐயர் சொல்லியிருக்காரு நல்ல நேரம் முடிய போது கடைசியா சிரிச்சுக்கப்பா, அதுக்கப்புறம் உனக்கு நல்ல நேரமே கிடையாது. ஆமா சரிதான். எத்தனை தான் வரும் நினைக்க? ஆமா ஒரே கல்யாணம் தான், 2-3 கெட்டிக்கலாம். அந்த காலத்துல இது சகஜம். பிறகு இந்த வீட்டுக்கு போவையா அந்த வீட்டுக்கு போவையான்னு வரும். வீட்டுக்கு போக முடியாம கடைசி ரோட்ல தான் படுத்து கிடக்கணும். அவ்வளவுதான். ஆமா அதனால ஆமா நஞ்சை சாப்பிட்ட காரணத்தால் சரி அம்மா நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர் சூட்டினார்கள். அவருடைய மேனி எல்லாம் சரி நீல நிறமாகவே மாறியது. சரி அம்மா நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தாங்க, ஒரு பெயர் கொடுத்தார்கள். 5வது கிடைந்த அமிர்தத்திலே தேவா அமிர்தமே பிறந்தது. சரி உனக்கு எனக்கு எனக்கு உனக்குன்னு ஒரே சண்டை. பங்கு வச்சு சாப்பிட்டா பசி தீரும். கண்டிப்பா. இப்ப அப்படி கொடுப்பாங்களா? கிடையாது கிடையாது. 10 ரூபா செவனப்பா இருந்தாலும் சரிதான். அந்த பாருங்க முன்னால ஐஸ்கிரீமை வாங்கி என் பங்கு எனக்கு சரிதான், 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுதாவ. அதான் பிள்ளைகளுக்கு அடையாளம். ஆமா அப்படின்னு கொடுத்துடணும். சரி அப்ப தேவாமிர்தம் கிடைத்தது தேவர்களுக்கு இல்ல, தேவாமிர்தம் தேவர்களுக்கு சொந்தம். சரி ஆனா இருக்கக்கூடிய அசுரர்கள் இவங்களுக்கு கொடுக்க மாட்டான். சரி அப்ப இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா யார் போன முடியும்? யார் போன முடியும்? எங்க கட்டக்கார அண்ணாச்சாணி போடுறேன். அவன்படா உட்கார்ந்துருவான். ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போனோம்னா பேசாம சரி பொண்ட கண்ட இடம் சொர்க்கம்ட்டு பேசாம இருந்துக்கிடுவீங்க. நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். சரி இப்பமே பிள்ளைக்கு கிறக்குது. அப்ப எங்க தாளத்துக்கார அண்ணாச்சி அனுப்புவோம். தாளக்கார மாதிரி இப்ப நம்ம போயிட்டு வரீங்களா? இப்ப
சரி ஏற்கனவே வீட்டுல விளாத்தி குளத்துக்கு போறேன்னு சொல்லி விளாத்தி குளம் சரிதான் போய் ஆமா ஏன்னா ராமேஸ்வரம் போறோம் சாயல்குடியில போனேன்னா அங்க மைனி வீட்டுக்கு போயிடப்படாதான். அப்ப எங்க உடுக்குக்கார அண்ணாச்சி அனுப்புவோம். அவன் உட்கார்ந்துட்டான். சரி பூ எடுத்த வேலை. அப்ப நம்ம யூடியூப் சேனல் மக்கள் செல்வன் அனுப்பி பார்ப்போம். அவனை சொன்னா போயிட்டு வந்துருவான். போயிட்டு வந்துருவாரா? அவன் எப்பன்னு இருக்கான். சரிதான் அமிர்தம் வாங்கிறதுக்கு. ஆமா சரிதான். இந்த உலகத்தை ஒரு அடியாக இழந்தாரே என் பெருமாள் மாயவன். சரியம்மா. அந்த திருமால் கோபால கண்ணன் வந்தா முடியும். சரி என் பெருமாள் கண்ணன் சும்மா வருவார? இல்ல இல்ல கிடையாது. அப்போ ஒரு 16 வயசு பெண் போல வராரு. சரி ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா போன என்ன செய்வாங்க? ஒரு ஓரமா வெத்தலை பாக்கு கொடுத்து வேஷ்டியை கண்டா வெறன்றதான். சரி சேலையை கண்டா சிக்குதான். சிக்குதாங்க. பிள்ளைய பாக்கிறது காட்டியே 2 கூட்டம் இறக்கத்தானே செய்யும். கண்டிப்பா. பிள்ளைக்கு எந்த ஊரா இருக்கும்? நம்பர் தருவாளா? இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியுமா? ஐடி கார்த்திகா அபிஷியல் 143. சொல்லிட்டா. ஆமா இதான் நம்ம ஐடி. ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி நாளைக்கு முளைப்பாரி அடிக்கிறத வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவோம். சரி அப்படின்னு சொல்லி இருக்க. என்ன எல்லாம் அங்க மட்டும் போது வேண்டாம் வேண்டாம். அப்பந்தான் பார்த்து சரி தேவாரி தேவர்கள் எல்லோரும் நினைத்தவுடனே ஆமா ஒரு பெண்ணாயிருந்தால் புன்னகையும் வேண்டும், கொஞ்சம் பொன்னகையும் வேண்டும். ஆமா ஆமா அதாவது பொண்ணுக்கு போட போட அழகு, அழகு மண்ணுக்கு பூச பூச அழகு, அழகுதான். அந்த காலத்துல ஒரு கம்மல் முகுத்தி போட்டு கட்டி கொடுத்துருக்காவ. அந்த காலத்துல. இப்ப கம்மல் முகுத்தி கூட வாங்க பைசா இல்ல. இப்ப கம்மல் முகுதி இப்படி பார்த்தா போதும் அவ்வளவு. 3 வடம் சங்கிலி வெறும் 300 ரூபாய். சரி இப்ப ஒரு வடம் கூட வாங்க முடியல. முடியாது 10,700 1 கிராம். ஆமா ரேட்டு. செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து 12,000 ரூபாய் ஆகுது. அந்த ஏசி ரூம்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பீங்களா, அதுக்கு சேர்த்து. இந்த போனோம்னா இப்படி ஒரு டீ கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு பில்லு. என் பெருமாள் எப்படி வருகிறார்? எப்படி அம்மா வருகிறார்? படவான் நண்டை கொழு சாயிடையா உண்டமா பொருசையிடு உண்டமா புதுசு. இந்த ஊருக்கு நம்ம பொருசு, இந்த ஊருக்கு நம்ம புதுசு. அவத்தரமாத்த தங்க ஓட்டி ஆண்டமா ஓட்டி ஆண்டமா ஆளவார்க்கே பொறினாயிரங்கன்னு வேணுமா வேணுமா. திரமாத்த தங்க ஓட்டி ஆண்டமா ஓட்டி ஆண்டமா அவளை பார்த்து பொறினாயிரங்கன்னு வேணுமா. எங்கேத்தினால் செய்தாமடே நாள் வேடம வச்சேக்கலாம், நாள் வேடம வச்சேக்கலாம், நாள் வேடம பவளக்கலாம், நாள் வேடம பவளக்கலாம். அங்கே நல்ல வளகலைத்தா மாட்டினா மாட்டினா அவர் ரேக்கினால் ஹெண்டோலா கொன்றை பூட்டினால் பூட்டினால். அங்கே நல்ல வளகலைத்தா மாட்டினா மாட்டினா அவர் ரேக்கினால் ஹெண்டோலா கொன்றை பூட்டினால். 3000 மண்பர் மூக்கூத்திய பச்சை கல்லா, மூக்கில ஒரு சிவப்பு கல்லா, மூக்கில ஒரு சிவப்பு கல்லா, மூக்கில முகுண்டரே மேசரே மேசரே அழகு வீராகு ஒரு வீசரே வீசரே மூக்கிலரே முக்காத்தரே மேசரே மேசரே அவளுக்கு அழகு வீராகில் ஒரு வீசரே. பூமாலைகள் பூப்பரப்பைய தாமரைகளர் வரகமண்ணிட, தாமரக்கலர் வதக்கமண்ணிட, தாமரக்கலர் வரகமண்ணிட, தாமரக்கலர் வதக்கமண்ணிட. தாளம் வாழை ஒன்றை சூட்டினா அம்மா சூட்டினா அவ முன்னா முன்னா மல்லு வரிசை காட்டினாள் காட்டினாள், முன்னா முன்னா மல்லு வரிசை காட்டினாள் காட்டினாள். தான முத்து மாலை சூட்டினாள் காட்டட்டோ முன்னா முன்னா மல்லு வரிசைய பார்த்தவர் மனம் பரவசப்பட கேட்டவர் மகன் என்று கொள்ளுங்கிட, ஏற்றவர் மனம் நின்று கொள்ளுங்கிட, ஏற்றவர் மனம் நின்று கொள்ளுங்கிட, ஏற்றவர் மனம் நின்று கொள்ளுங்கிட. ஆசினையோ ஆசினையோர்
பெருமாள் கண்ணன் சரி அப்படி 16 வயசு பெண் போலே வடிவெடுத்து வர்றார். சரி அம்மா. ஏன்னா அம்மா புள்ள இருக்க அழக பார்த்துட்டான். சரி யாரு பார்த்தா? யார் பார்த்தது? அந்த முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கள். சரி ஒரு நேரம் வாங்கி சாப்பிட. சரி பாயசனா இருந்தாலும் பாயாசமா மாறும். பாயாசமாக மாறும். ஏன்னா இருக்கிறது பெண் கையில இல்ல. சரி ஆனா என் பெருமாள்னு தெரியாது பாத்தீங்களா? தெரியாது. அதனாலே ஆமா அமிர்தத்தை வாங்கினார். சரி தேவர்களுக்கே வங்கிட்டு வருகிறார். சரி அம்மா. அப்படி தேவர்களுக்கு வங்கிட்டு வருகிற போது சரி ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்களும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சூரியனும் ராகு கேது இருப்பதை கண்ணனிடம் கஞ்சாடை காமித்தார்கள். என்னைய மாதிரி எங்க பாருங்க கண்ணடிக்கால இல்ல இப்படியான்னு கேட்டேன். யார தம்பி அடிச்சுட்டா? இல்ல ஏஎம் முத்துலட்சுமி அம்மா என்னையத்தான் அடிச்சுக்கலாம். ஆமா சும்மா அடி காசா பணமா யாரு கேட்க போறாங்க? 2 நாளைக்கு அடிச்சு பாரு. 3 நாளைக்கு அடிப்பு. புதன்கிழமை தான் வீட்டுக்கு போகும். அதான் சரிதான். அதாவது சரி காதலுக்கு கண்ணு முக்கு கிடையாது. அந்த காலத்திலயும் தாத்தா பாட்டி காதலிச்சிருக்காங்க. எங்க அம்மாவும் காதல் மேரேஜ் தான். அப்படியா? மாமா பையன் அத்தை பொண்ணு. பாரா. ஆமா அப்ப நீ இந்த தேவாமிர்தத்தை வாங்கி பங்கிட்டார் பத்தியா? ஆமாம்மா. அப்ப 2 பேத்துக்கும் சண்டை. ராகு கேது இருப்பரை கண்ணனிடம் கண் சாடை காமித்தார். சரி இவருக்கு வந்துருச்சு பாரு கோபம் தாங்க முடியல. ஆமா. டேய் சூர்யா, டேய் சந்திரா, எங்களை நீங்கள் 2 பேரும் காட்டிக் கொடுத்ததினால் சரி வருடத்தில் ஒரு தின விளங்கி கக்கோம் என்று சாபமிட்டார். அதுதான் எனக்கு சந்திர கிரகணம் பிடிக்கு. சரி அதுக்கு தான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா போன வாட்டம் கலந்த போனையா அங்கதானே படிச்சோம். பரப்பாடி பக்கத்துல அண்ணா நகர்ல. அண்ணா நகர் நான் வரல. அங்க பிடிச்சது சந்தன கிரகணம். அங்க பிடிச்ச கிரகணம் தான் இன்னும் விடல போல. சரி அப்ப 2 பேத்துக்கும் சண்டை. ஒரு இடத்துல சண்டை வந்தா என்ன செய்யணும்? பாத்துக்கிட்டே நிக்கணும். நான் வேடிக்கை பாப்பேன். நான் வீடியோ எடுப்பேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன்ல. யாரு குடிமி யாரு கைக்கு வருதுன்னு பாப்பேன். ட்ரெண்டிங் ஆயிரும் அதுல என் வீடியோ. விட்டு கூத்து பாப்பா. ஏற்கனவே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கூட கொஞ்சம் வந்துருவாங்க. சரிதான். அப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை. ஆமா. இதை பார்த்த என் பெருமாள் கண்ணன் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? அவர் கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கராரியத்தை எடுத்து ஆமாம்மா அந்த அசுரர் பேவிரி ஏவினார். சரி அது எப்படி வருகிறது? எப்படி அம்மா வருகிறது? கிரு என்று சொல்லி வருகுதையா, என்று சொல்லி வருகுதையா. கிருஷ்ணனோட அதற்கேரமா, கிருஷ்ணனோட சக்கரமா மல்ல என்று சொல்லி வருகுதையா, மல்ல என்று சொல்லி வருகுதையா. மாயனுடைய சக்கரமா, மாயனோட சக்கரமா இருவிரு என்று சொல்லி வருகுதையே, வருகுதங்கே வருகுதையே, வருகுதையா. மலையாருடைய சக்கரமா கண்ணனுடைய சக்கரம் சரி அப்படியே விறு விறு என்று வருகிறது. விறு என்று வருகிறது. ஆமா ஆமா இப்பமா ஆமா விறு மடமடா கிடுகிடுன்னு வருகிறது. வருங்கள. ஆமா. அப்படி இருக்கும் போது சரி ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா, மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா, மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா, மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அதனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா.
ரகுபதி ராகவ ராஜா பதித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா பதித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா பதித்த பாவன சீதாராம் மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா எல்லோருக்கும் உள்ளவர் நம் தலைவர் பொல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர் எல்லோருக்கும் உள்ளவர் நம் தலைவர் பொல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர் எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் அல்லாண்டு பெற்றவர் நம் காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா காமராஜா எங்கள் காமராஜா எங்கள் காமராஜா தாத்தா மறைந்தாலும் சரி எங்க ஐயா காமராஜர் புகழ் சரி என்னைக்கு ஓங்கி நிக்கணும் கண்டிப்பா இங்க வா ஆனாலும் அவர் பேரும் புகழும் சரி ஒத்த ரூபா அவர் உழைச்சு வச்சாராங்க கிடையாது உண்மைதான் கிடையாது ஒரு கதர் சட்டை சரி 10 பைசா இருந்துச்சோ ஒரு வெள்ளை சட்டை ஒரு வெள்ளை வேஷ்டி ஒரு வெள்ளை துண்டு ஊருக்கே பிறந்தவர் சரி எங்க ஐயா உத்தமர் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இன்னைக்கும் பாருங்க வேம்பார்ல இருந்து பாத்துக்கிட்டே வாரோம் சரி வர 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 அவரோட போட்டோ தான் இருக்க இடமெல்லாம் அவர் போட்டா தான் இருக்கு நம்ம ஊர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் நான் அதுதான் வேலாயுதபுரமா நினைச்சோம் சரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு போட்டா வச்சிருக்காங்க கண்டிப்பா சீரியலை பார்த்தா போதும் போதும் ஐயா காமராஜர் தான் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு கைய சரி ஆனாலும் ஆமா தேவாமிர்தத்தை பார்த்தவுடனே சரியம்மா 2 பேத்துக்கு சண்டை சண்டை அப்பந்தான் பார்த்து ஆமா புவன பாதாள லோகத்திலே அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகாவரணரும் சரி தேவி ரத்த கண்ணி பெண்கொடியானவளும் பெண்கொடியாலும் ஒரு பிள்ளைக்காகவே சரியம்மா பாதாள லோகத்திலே தவம் இருக்கா இருவரும் தவம் இருந்து வருகிறார்கள் அந்த காலத்திலே எந்த கதை எடுத்தாலும் பிள்ளைக்கு தட்டுப்பாடு இப்ப குடும்ப கட்டுப்பாடு இப்ப கட்டுப்பாடு பண்ணியும் பண்ணி எங்க மைனி மாசமா இருக்காவ எதனால கனெக்ஷன் மாறி போயிருக்குமோ என்னமோ ஏன்னா பொன்ற ஆஸ்பத்திரி இருக்கு பத்திலா சரி அவ்வளவுதான் பழக்கத்துல டாக்டர் ஆபரேஷன் பண்ணல ஆமா இப்ப 3வது ஃபுல்லா ஃப்ரீ ஃப்ரீ முத்துமாரின்னு பெத்து வச்சிருக்கா சரி அது பிரைவேட்ல பெத்திருப்பாவன்னு நினைக்கேன் இல்ல நீங்க கவர்மெண்ட் போய் பார்த்தா தெரியும் அங்க போக மாட்டோம் 2ஓட கட்டு அங்க ஊசி போட்டா வலிக்கு சரிதான் அதே நான் அதனால என் தம்பிக்கு 3 பிள்ளை நல்லா இருக்கட்டும் என்னத்த சொல்ல எங்க வீடு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் உங்க தம்பிக்கா பிறந்தது பிள்ளை என்ன இருந்து 2 மாசத்துக்கு சின்ன பையன் ஓ தம்பி தம்பி பொண்டாட்டிக்கு பிள்ளை பொண்டாட்டிக்கு நீங்க தம்பிக்கு பேட்டிய காலம் கலிகாலம் சரி தம்பியும் பெக்கன்னா பெப்பான் அதான் ஆமா அதுக்குன்னு ஊசி சரி நம்ம மருந்து எல்லாம் வந்துட்டு ஒண்ணு இல்ல ஆமா அந்த காலம் வேற இந்த காலம் வேற அது சரிதான் சரி கண்ணனுடைய சங்கு சக்கரம் பட்ட காரணத்தாலே அன்று முதல் குழி மறந்த ஊரறிய ஒரு மாடமா ஊரறிய ஒரு மாடமா நாடறிய நாற்பதுனா ஊரறிய ஒரு மாடமா ஊரறிய ஒரு மாடமா நாடறிய ஒரு மாதமா 2 மாதமா
மாசமாச்சு 29 மாசமாச்சு தவறு மாசையிலே ஐங்கோடியால் தான் இருக்கா மாசம் ஆச்சு 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 படுத்து பார்க்காம அடுக்க முடியல இருந்து பார்த்தா இருக்க முடியல ஏன் முடியல எதுக்கு முடியலன்னு தெரியல சாப்பாடு நிறைய சாப்பிட்டுருப்பாள என்னய்யா கொடவண்டி தூக்கி போடுதா எதுக்கு நல்லா போட்டுச்சு வயிற்றுல மாசமா இருக்கா சரி புள்ள வயிற்றுல புள்ள வச்சிருக்கா ஐயா சரியம்மா சரியம்மா நமக்கே ஒரு 2 விழான பிரியாணி சாப்பிட்டதுக்கே உங்களுக்கே இப்படி கிதக்குது எனக்குலாம் நான் சாப்பிடல இன்னும் நமக்கு கிதக்காது கிடக்காது அவன் ஒரு 2 பிளேட் சாப்பிட்டுருக்கான் அதானே அவனுக்கு அப்ப இருக்க முடியுமா சரி சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருக்குதான் பிரமாதம் நல்லா சூப்பர்ன்ட்டான் சரி உங்களுக்கு ஏத்தால இருக்குன்ட்டான் சாப்பாடு ஏற்பாடு அதே மாதிரி உங்களுக்கு வித்தியாசமா குருமா இல்ல பல்லாரியில உங்களுக்கு சரி பல்லாரியில ஊறுகா சொல்லிதானே வச்சிருப்பாங்க இலையில தம்பி இது ஊறுகான்னு சொல்லிதானே வச்சாங்க சொல்லி பச்சடின்னு நினைச்சு குழப்பி அடிச்சிட்டாரு போலுக்கு அது சரிதான் மறக்க முடியக்கூடாதுல்ல நம்ம அந்த ஊரை மறக்க கூடாதுல்ல நான் மறக்க மாட்டேன் அதனால சரி அப்ப இந்த அம்மாளுக்கு முடியல முடியல அந்த காலத்துல வீட்டு சத்தம் வெளியே கேட்காது எத்தனை புள்ளனாலும் வீட்டுல பிறந்துரும் இப்ப ரோட்டோரத்துல பெத்து வீசி போட்டு போறவ என்னத்த சொல்ல காலம் அப்படி இருக்கு ஆமா சரி சரி நல்லதா போச்சு சரி ஆனா ஆமா அந்த காலம் விடிய விடிய வேலை பார்ப்பாங்களாம் வேலை ஆமா வயல் வேலை அந்த காலத்துல ரைஸ் மில் கிடையாது சரி அம்மா வயக்காட்டுல நெல் அறுத்துட்டு வந்து சரி அத வீட்டுல அவிச்சு காய போட்டு குத்தி சாப்பிடுவாங்களா நெல்லு குத்தி சாப்பிடுவாங்க அந்த காலத்துல அரிசி சரி இப்ப ரைஸ் மில்ல போய் யாராவது நெல்லை வச்சு யாரு போடுதா கிடையாது எல்லாம் பையரிசி வந்துருது ஆமா சோறு பொங்கே ஆளு வச்சிருக்குவேன் ஆளு வச்சாச்சு எல்லாம் கலியுகம் ஆகி போச்சு அதையும் பொங்க ஆளு வேண்டாம் சுகி இருக்கு ஜொமேட்டோ இருக்கு சரி இப்போ இந்த சைடு ஆர்டர் உண்டான்னு தெரியல சரி ஆர்டர் இருந்துச்சுன்னா நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிடுவேன் ஆமா ஆனாலும் சரி அந்த காலத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு சுகரும் கிடையாது பிரஷரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்ப சாப்பிட்டு தூங்கி முழிக்கா இப்ப பிள்ளை அழகா இருக்கும் வேற வீட்டுலதான் எல்லா சுகர் பிரஷரும் வந்துருத பிள்ளை என்ன அழகா இருக்கு அங்க உள்ள பார்த்தா சுகர் இருக்கு என்னத்த சொல்ல லேசா காலு ஒரு கல்ல தட்டினாலும் பயமா இருக்கு ஆளை பார்த்தா பிகரா இருக்கா ஆமா உள்ள ஃபுல்லா சுகர் என்ன செய்ய ஆமா கொஞ்சம் கூட்டத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருது அந்த பிள்ளை ஊரா கூட்டம் கொஞ்சம் கூட்டம் இன்னும் கொஞ்சம் இங்க வர வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கதான் கிடப்பேன் சரி அடுத்த குடம்பாடி இங்க அக்கா யாரா வந்து உட்காந்து அடிப்பாவ ஆனந்த ராகத்துல விழுவாள ஆமா அந்த மாதிரிதான் சரி சரி அப்படித்தான் இருக்கு ஆனாலும் சரி அப்ப மருத்துவ குல பெண்ணாளை வரவழைத்து ஆமா அடிவாடி அம்மா மறுத்து அவனே மருத்துவம் என்ன வைத்தையும் தவறிக்கும் அம்மா ஆணை வலி குதிரை மறுத்து வச்சுக்கிட்ட சொல்றா என்ன அந்த காலத்துல ஒரு ஊரா இருந்தா சரி தெருவுக்கு ஒரு பிரசவம் பார்க்க மருத்துவ பெண் வந்து பாப்பாங்களா கண்டிப்பா கை பிடிச்சு பாத்துருவாங்களாம் எங்க பெரியம்மா கை பிடிச்சு பாப்பாவ கை பிடிச்சா புள்ள மாசமா அதானே வாங்க அதுக்கு கல்யாணம் நடக்கணும் நீங்க எங்கேயோ பேட்டிய ஒன்னே சொல்லுங்க எங்க வீட்டு முன்ன இப்படி ஒரு வேப்ப மரம் இருக்கு சரி புளிய தோண்டி உள்ள வச்சிருவான் அண்ணன் மாறுவே பெரிய பாப்பா எங்க அதாவது நீ வில்லு படிச்சது போதும்
நீ ஊர் ஊரா போனது போதும், நீ இன்ஸ்டாகிராம்ல ஆடுனது போதும். சரி, அவ்வளவுதான். இந்த பாட்டுக்கு என்ன வச்சு படிப்பீங்க? அடுத்த பாட்டுக்கு யார வச்சு படிப்பீங்க? சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி. அதான் ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. இருந்தாலும் சரி அம்மா, அதாவது கைபிடிச்சு பார்த்தா பிள்ளை மாசமா இருக்கான்றுவாங்களாம். ஆமா, அப்படி சொல்லிடுவாங்க, கணிச்சு சொல்லுவாங்கன்னு அந்த காலத்துல. அந்த காலத்துல பாட்டி வைத்தியம், அப்படி பாட்டி வைத்தியம். பாட்டி அப்ப கைய பிடிச்சா மாசமா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு நரம்பு துடிக்குமா. அதனால இந்த பிள்ளை மாசமா இருக்காளா இல்லையான்னு சொல்லுவாங்க. பிள்ளைக்கு நரம்பு துடிக்கி ரத்தம் இல்ல. இப்ப ரத்தமும் இல்ல, வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்ல தாயின்னு சொல்லி பத்தி விட்டுருவாங்க. ஆனாலும் சரி, அப்ப மருத்துவச்சிக்குள்ள பெண்ணால் சொன்ன உடனே ஆமாம்மா, நாளும் நல்ல நாளாக இருக்கிற போது, நல்ல நாளாக இருக்கிற போது மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்திடம்மா, எடுத்திடம்மா பத்ரகாளி அம்மாளுக்கு, அம்மாளுக்கு பால் குடந்த எடுத்திடம்மா, எடுத்திடம்மா சந்திரகாளி அம்மாளுக்கு, அம்மாளுக்கு அம்மாளுக்கு பால் குடந்த எடுத்திடம்மா, எடுத்திடம்மா. என் பத்ரகாளி ஆத்தா, ஏ ஆத்தா பத்திரகாளி, உனக்கு பால் கூட எடுத்துருவியா? தாயும் பிள்ளைய நல்லா வை. எடுத்துருவேன்னு சொல்லிட்டு நீ எடுக்காம இருக்க கூடாதுமா. ஆத்தா சொல்ல. ஆத்தா நான் தான், அதான் நான் தான் ஆத்தா. அப்ப நீ எடு. சரி, ஏற்கனவே விரதம் தான் இருக்கம்மா, விரதம் தான் இருந்தாலும் சரி. அந்த அம்மா வேதனை பொறுக்காமல் சொல்லுவாளாம். வேதனை பொறுக்க முடியல, ஏன்னா கஷ்டம்னு வந்தா தான் கை கடவுளை போய் இப்படி எடுக்க சொல்லுது. ஆமா, அப்பந்தான் அத்தா என்னை நல்லா வை அப்படின்னு சொல்லுதோம். கஷ்டம் கொடுத்தா மட்டும்தான் கடவுளை வந்து நம்ம நினைப்போம். பார்த்தா கஷ்டமே இல்லைன்னா கடவுளை மறந்துருவோம். மறந்துருதான். அதுக்கு தான் தாய் கொஞ்சம் ஜோதிப்பா. அங்க இருந்து வாராம் பெரிய பைக்கு, பெரிய பைக்கு, இப்ப உள்ள பைக்கு, அது என்ன பேரு? R15. ஆமா, இப்படி வாரான். சரி, புள்ள சாமி கும்பிட போறான்னு பார்த்தா யாருக்கு முத்தம் கொடுக்கான்னு பார்த்தா சாமி அப்படி கும்பிடுதான். சாமி விட்டு இறங்க நேரம் இல்ல, அவனுக்கு இறங்க நேரம் இல்ல, இப்படி போட்டான். நீங்க யாருக்கும் நினைச்சு, நான் யாரோ ஒரு அவன் பொண்டாட்டியா இருக்கும்னு பார்த்தா இப்படிங்க. அதானே சாமிய இப்படி இருப்பாப்ல. ஆமா, ஆகா டாட்டா அப்படி யாருடான்னு தம்பி அவ டாட்டா போடுவா. ஏக்கா உள்ள நான் இறங்கி போம்னா அங்க நேரம் ஆயிரும். பூஜைக்கு அம்மாளுக்கு நான் இறங்கி வண்டி ஆஃப் பண்ணி இறங்கி போய் முன்னால நல்லா இருக்கே அம்மா தாயின்னு டாட்டா போடுதான். அவ பிறத்தால வந்துட்டு வீல வாரி விட்டுருவான். அவனுக்கும் சேர்த்து கும்பிட்டேன். சரிதான், என்ன செய்ய, நல்ல வை, நல்லா வை, புத்திய கொடு. அவன் ஓரமாத்தான நின்னான், இவன் தானே இடிச்சான். அது சரிதான், சரிதான். நாளும் நல்ல நாளாக இருக்கிற போது, ஆமம்மா, குடிகிடைய திருவையாற்றில் கோதையவன் தான் பிறந்தான். சந்திர உதயம் போல பெற்றெடுத்தாள் ஆண் குழந்தை. குவா சத்தத்தோடு, குவா சத்தத்தோடு ஆண் குழந்தை பிறந்துரை. அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. சரி, ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாச்சே, ஆண் பிள்ளையாச்சே. கோயில்ல 500 வரி இருக்கும். எப்படி கொலவை போட கூட்டு வந்தீங்களா தென்காசில இருந்து? ஆமா, இப்ப கொலவை போட்டுக்கலாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொலவை போட்டு பாருங்க, சங்க பிடிச்சிருவோம். நர்ஸ் ஒரு குழவை இங்க, ஒரு ரெண்டாவது குழவை கிடைக்கும், எங்க கையில சங்கு இருக்கும். நாங்க அங்கேயும் போறோம். அப்ப பிரைவேட்லயே நீங்க போட்டு பாருங்களே, தைரியமான ஆளா இருந்தா சங்க பிடிச்சிருவா பாரு. அது வேற, அப்படியே பிடிச்சு இப்படி வெளியே கொண்டாந்து விடுவா. வெளியே போய் குழவை போடுடைய கோயில்ல குலவு சத்தம் இருந்தா தான். ஆமா, எங்க அக்கா மாதிரி எல்லாம் இருப்பாவ. ஆமா, கண்டிப்பா. இல்லடா என்ன குறவை போடல. எங்க அக்கா மைனியும் நாளைக்கு குழவை போடுவாவ. அது நாளைக்கு முளைப்பாரி கும்மி அடிக்கும் போது குழவை போடுவோம். குறவை போட்டுருவாவ. ஆமா, வர சொல்லு வீட்டுல இருந்து இருந்துக்கிடாம வந்துருங்க. இப்பவும் நாங்க எப்ப கிளம்புறோமோ அப்பதான் நீங்க எல்லாரும் எந்திக்கணும். நான் அதுவரை இப்படி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருப்பேன். குளத்து வேலைக்கு அட்டை போட்டிருந்தாவனா ரெட் கலர் சுடிதார் போட்டிருக்காவ, அது பக்கத்துல வெள்ளை கலர் சுடிதாரு, சிகப்பு கலர் சேலை. இந்த அக்கா 2 பேரு பச்சை கலர் சீலை ஜிகு ஜிகுன்னு இருக்கு. இவிய எங்க மைனி கடற்கரைக்கு வேலைக்கு போனோம்னா எங்க பெரியம்மா பின்னாடி உட்காந்துருக்காவ, மஞ்சள் கலர் சீலை போட்டு பட்டைய போட்டு. முகத்தை பார்த்தா தெரியல, சீலை கலரை தான் நோட் பண்ணுவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இதுல ஏதாவது ஒரு கலர் குறைஞ்சுன்னா இப்ப மைக்கில கூப்பிடுவேன்.
ஆமா. ஆனாலும் சரி, பெற்றெடுத்த பாலகனை எப்படி வளர்த்து வருகிறாள்? எப்படி அம்மா பெயர் சூட்டி வளர்த்து வருகிறாள்? பாலு விட்டேனே ராண்டே பன்னீர் கொண்டே முகங்களிலே பாடு விட்டே நீராட்டி பன்னீர் கொண்டே முகம் கழுவே பாண்டி சேனையூட்டி குதூகலமாய் வளர்த்துவாரா பாட்டி சேனையூட்டி குதூகலமாய் வளர்த்துவாரா பூமியில விட்டோமானால் பொன்மேனி நோகுமென்று பூமியில விட்டோமானால் பொன்மேனி நோகுமென்று அரையறியில விட்டோமானா அண்டை கால்கள் நோகுமென்று ஒரு வண்ணமாக சரி அருமை பாலகனை வளர்த்து வருகிறாள். ஆமம்மா, வளர்த்து வருகிற போது ஆமா பிள்ளைக்கு 16 நாள் ஆச்சு. சரி, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பெயர் நாமம் சூட்ட வேண்டும். ஆமா, சரி, பெயர் கொடுக்கணும்ல. கண்டிப்பா மத்தவங்க பெயர் வச்சாதான் மத்தவங்க பெயர் சொல்லி கூப்பிட முடியும். என்ன பெயர் கொடுத்தாங்க? என்ன பெயர் அம்மா சூட்டினார்கள்? அதாவது சரி, வல்லமையால் பிறந்ததினால் வல்லவன் என்றும், வல்லவன் என்றும், தேவர்கள் தூண்டுகோலால் பிறந்ததினால் சரி தூண்டுவர் ராட்சுதன் ஒரு பெயர். சரி அம்மா, அரசு செய்ய பிறந்த பிள்ளை. சரி, அரக்கர் குலத்திலே பிறந்த பிள்ளை. சரி, வல்லரக்கன். வல்லரக்கன் என்று பெயர் நாமம் சூட்டினார்கள். அப்படி வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்திருக்க, சரி, அவனுக்கு 5 வயதான போரே வைக்க வேணும். ஆசிரியரிடம் அழைத்து வந்து ஏது சொல்றா வல்லரகா வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளு, நல்லாவும் தான் படிக்க வேணும், நல்லாவும் தான் படிக்க வேணும் என்று சொன்ன நேரத்தில் நல்லாவும் தான் படிக்க வேணும், நீ நல்லாவும் தான் படிக்க என்று சொன்ன நேரத்தில் எந்த ஆசிரியராய் இருந்தாலும் அதாவது முதலாவது வார்த்தை சரி, என்ன வார்த்தை அம்மா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முன்னறி தெய்வம் என்றும், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. சரி, இதத்தான் எந்த ஆசிரியரா இருந்தாலும் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பார்கள். அத மாதிரி இவனும் படிக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப உள்ள பிள்ளைல ஆனா சொன்னா என்ன சொல்லுதான்? என்ன சொல்றான்? அர்த்தம் கேட்கான். ஆமா, நீ ஆனா சொல்லுதல அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாமே எகிரி பேசுது. இப்ப பள்ளிக்கூடம் அங்க போய் தான் படிக்க வேண்டியதில்லை. அதாவது செல்ல பார்த்தே படிச்சுக்கலாம். கண்டிக்கக்கூடிய ஆசிரியர் என்னைக்கும் கரையேற்றி விடுவார். சரி அம்மா. அதாவது அம்மா அப்பா. சரி, அடுத்து கண்டிக்க கூடியது யாரு? ஆசிரியர் தான். அவங்க தான். கண்டிப்பா. வேற யாரும் 1000 ஃப்ரெண்ட் வச்சிருப்பான். அம்மா, நீ நல்லா படி, என்ன நீ பரீட்சையில மார்க்க கோட்டை விட்டுறாத ஒரு ஆள் சொல்லுவாங்களா? கண்டிப்பா கிடையாது, சொல்லவே மாட்டான். அம்மா, என்ன பார்த்தனாலும் எழுது. ஆமா, செல்லுல தான் விளையாடுதானே தவிர. சரி, சீக்கிரம் கிளம்பிட்டியா? அங்க நிக்கேங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல. ஆமா, இல்ல சுவத்துக்கு பின்னாடி நிக்கான்னு சொல்லுதான். சரி, எங்க அம்மா என் பிள்ளைய பார்க்கதான் எவனும் சுவத்துக்கு பின்னாடி வந்து நிப்பானாலும் விளக்குமாத்தோட வெளியே போறான். சரி, அவன் விளையாண்டது ஃப்ரீ ஃபயர். சுவத்துக்கு பின்னாடி நிக்கான், மரத்துக்கு பின்னாடி நிக்கான், அவனை சுடு இவனை சுடு மெடிக்கெட் போடு அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படித்தான் சொல்லுவாங்க. அந்தெல்லாம் எங்க அம்மையை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டு வந்தேன். எல்லாம் அடிச்சிடக்கூடாதுல்ல. ஆமா, அடிச்சுட்டானா போச்சு. அவன் விளையாடுறான் செல்லுல. சரி, இவ என்னதோ நினைச்சு வெளியே ஓடுதா அப்படின்னு. ஆமா, அதனால சரி
இந்த வல்லரக்கனுக்கு ஆசிரியர் பாடத்தை புகட்டினார். சரி அம்மா. அதாவது அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம சொல்லணும். சொல்லணும். அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. கண்டிப்பா இதத்தான் வாத்தியாரு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா ஆனாங்கிற வார்த்தை வந்தாச்சுன்னா அகில உலகத்துல இருக்க வார்த்தை அத்தனை வந்துவிடும். ஆமா, இல்லன்னா இட்டன்னா, சரி, இக்கண்ணா எஞ்சன்னா, உயிரெழுத்துக்கள் அப்படி என்னென்ன விதமோ வாத்தியார் சொல்லி கொடுக்கறதுதான். சரி, பின்னால பிள்ளைகள் படிக்கணும். இப்ப எல்லா பிள்ளைகளும் எதிர்த்து பேசுது. இப்ப வாத்தியார் லேச இப்படி முள்ளட்டும் ஆவலாதி பேருது. எங்க அம்மிட்ட உங்களை சொல்லி கொடுக்கேன் பாருங்க. அப்படியே எங்க அம்மைய கூப்பிட்டு வரேன். அடிக்கையா செய்த நீ சரி வீடியோ எடுத்துருவாங்க சொல்ல போனா. அப்படின்னு அந்த வாத்தியார் அதோட ரைட்டு. ஒன்னும் செய்ய முடியாது. ஆனாலும் வாத்தியாருக்கு மதிப்பு கொடுக்கணும். சரி, அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். வாத்தியார் சொல்லை கண்டிப்பாக கேட்க வேண்டும். அப்பதான் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம். கண்டிப்பா வாத்தியார் சொன்னா வேலை அவரை ஏத்து பேசணும்னா நம்ம வீட்டுல தான் இருக்கணும். கண்டிப்பா. அப்புறம் சாந்து செட்ல தான் எடுக்கணும் சிமெண்ட். கண்டிப்பா. அது பிறகு கை பொத்துட்டு வருவான். ஆமா, ஒன்னும் செய்ய முடியாது. ஆமா, ஆனாலும் ஆசிரியர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் தெரியுமா? என்னெல்லாமா சொல்லி கொடுத்தார்? அறிகுறி ஒன்றை வேந்த நாத்தி சூடி ஒன்றிலகு, அறிகுறி ஒன்றை வேந்த நாத்தி சூடி பொன்னிலக்கணா, அருணாச்சல புஸ்தகமா வைகுண்டத்தாள் அம்மனையா, அருணாச்சல புஸ்தகமா வைகுண்டத்தாள் அம்மனையோ, கண்ட நல்ல பிராணங்கேளாம் கருடே நல்ல பிராணங்கேளாம், நல்ல பிராணங்கள்லாம் கருடே நல்ல பிராணங்கள்லாம், வாழ்வீச்சு சிலம்பூத்தோனே வகை வகையாய் வடித்தானே அவனுக்கு வாழ்வீச்சு சிலம்பூத்தோனே வகை வகையாய் வடித்தானே. யானையேற்ற குதிரையேற்ற சிறந்த தொழில் படித்த சொல்லடமா வல்லடமா நாகயத்தில் வரகும்படி அவன் தம்மடைக்கு பாய்ந்தாரானா விடுவான் ஊரிகாடே பூச்சடைக்கு பாய்ந்தாரானா அவன் முன்னோரடி பாய்ந்திடுவான். படியாரே படிப்புமில்லை பாரே வித்தை இல்லை, அவன் படிக்காத படிப்புமில்லை அவன் பார்க்காத வித்தை இல்லை. 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்கியானம். சரி அம்மா. 96 தத்துவம், 108 ஆகமங்கள். சரியம்மா. 18 புராணம். கண்டிப்பாக எல்லாம் படித்தான் இதிகாசம் அத்தனையும். கண்டிப்பாக அம்மா. ஏன்னா அப்போ உள்ள பிள்ளைகளும் சரிதான், இப்போ உள்ள பிள்ளைகளும் சரிதான். சரிதான். என்னைக்கும் படிப்பு கண்டிப்பா அழியாத ஒரு பெரிய தொழில் ஒன்று. அதாவது சரி, எந்த வேலையை பாரு பார்க்கணும். படிப்புல முன்னேறியாச்சுன்னா சரி, சொந்த காலில் என்னைக்கு நிக்கலாம். ஏன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொன்னா நான் என்ன இப்ப நட்டமா சாப்பிடுதாங்க. இல்லை என்றால் நம்மளை மாதிரி ஒரு கிராமிய கலை கற்றுக்கொள்ளலாம். அது சரிதான். படிப்பு மண்டை எனக்கெல்லாம் படிப்பு வரல. எத்தனை படிச்சிருக்க சொல்ல மாட்டேன். எங்க நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். நான் கண்டுட்டேன். எத்தனை? 10 படிச்சிருப்பியா? 12. பிஎட் முடிச்சிருக்கேன். பிஎட் முடிச்சு இங்கிலீஷ் எல்லாம் பேசுதாலே. பிஎட் முடிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்போ நல்ல பேர். அப்படி படிக்கணும்னு ஆசை தான். எங்க அப்பா படிக்க வைக்கணும்னு ஆசை தான். நம்ம +2 கட்டு. அதுக்கப்புறம் மைண்ட்ல ஏறல. +2 12 படிச்சிருக்கானே. 12 நாலாம் போலமா 12 படிச்சேன். வீட்டுக்கு ஒத்த பிள்ளை. நான் 8ஆம் கிளாஸ் வரை போனேன். இந்த மாதிரி சைக்கிள் நிக்கும். எங்க வீட்டுல இல்ல, யாரு வீட்லயாச்சும் வெளியில நிக்கும். வீட்டு வந்துருவேன், காத்த புடிங்கி விட்டுருவேன். ஏன் மாடி யாரு வீட்லயாச்சும் ரோஸ் செடி நிக்கும். பைக்க பார்த்து எனக்கே அந்த பூ இல்ல. அதுக்கு என்ன கோபம் தெரியல. எனக்கே பூ இல்ல, இவ வீட்டுல என் பூ பூத்து நிக்கி. பிச்சு போட்டுருவேன். பிச்சு ஒடிச்சு பிச்சு அங்க பூ செடியே இருக்காது. இப்படி எல்லாம் சேட்டை பண்ணேன்.
ரொம்ப தங்கமான மனசு.